My dear students and parents, this is Daniel and welcome back to Vision. Tamil Nadu Medical Counseling first round உடைய allotment order download பண்றதுக்கான opportunity enable பண்ணிட்டாங்க. So you can now officially download the allotment order by paying the tuition fees. Government colleges, government quota seats in private colleges, management quota, NRI quota, whatever the college that you that has been allotted to you, நீங்க அதற்குரிய corresponding tuition fees ஆன்லைன்ல பே பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்றது, லிங்க் எங்க இருக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் வெப்சைட்லையும் அப்டேட் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம்ல வெப்சைட்ல அப்டேட் வரல. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதுவும் வந்துருவாங்க. வந்த உடனே நான் கண்டிப்பாக நம்மளுடைய நீங்களே வெப்சைட்ல பார்த்துக்கலாம். ஸோ இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்க வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்த மாதிரி தான். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு ஒரு லாகின் பேஜ் கொடுத்தீங்க இல்லையா, அதே மாதிரியான பேஜ் தான். உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அல்லது மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஆர் பாஸ்வேர்டு அல்லது அப்ளிகேஷன் நம்பர் ஆர் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் யூ லாகின், இந்த இடத்துல உங்களுக்கு இன்கேஸ் இஃப் எந்த சீட்டுமே உங்களுக்கு அலாட் ஆகலை அப்படின்னா நோ சீட்ஸ் அலாட்டட் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பிடிஎஃப்ல கண்டுபிடிக்க முடியலன்னா யூ கேன் டூ இட். ஸோ இந்த மாதிரி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் என்னுடைய சஜஷன், கண்டிப்பாக சீட்டு கிடைச்ச எல்லாத்துக்குமே இந்த இடத்துல சீட்டுங்கிறது வந்துடும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்க, இந்த கேண்டிடேட்டுக்கு அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ், சேலம்ல உள்ள அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டால கிடைச்சிருக்கு. ஸோ அவருடைய ப்ரிஃபரன்ஸ்ல இது எத்தனாவது ஆர்டர் அதையும் இந்த இடத்துல அங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க 68th பிளேஸ்ல அவர் ப்ரிஃபரன்ஸ்ல வச்சிருக்கிற ஒரு காலேஜ் வந்து எஸ்எஃப்ல கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்து இருக்கு. அதே மாதிரி மேபி இன்னும் ஒரு சில இதுல கூட நீங்க வந்து இப்போ பேமெண்ட் பண்ணணும் இல்லையா, இப்போ இந்த இடத்துல பாருங்க கிளிக் ஹியர் டு பே த டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 பேங்க்னுடைய பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறது இருக்கு. இது பேமெண்ட் கேட்வே மட்டும்தான். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். இந்த பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இதுல ஏதாவது ஒரு பேங்கை நீங்க தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்லி பிளாட்ஃபார்ம் பேமெண்ட் கேட்வே. இதுல ஏதாவது ஒரு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்க போறீங்க. ஸோ இந்த வருஷம் இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வருஷம் அதை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. எல்லா வருஷமும் ஆஃப்லைன்ல பேங்க்ல போய் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாங்க. இந்த வருஷம் அதை ரிமூவ் பண்ணிருக்காங்க, அல்லது இப்போ வரைக்கும் ஆட் பண்ணல. மேபி வர்ற நாட்கள்ல ஆட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மெடிக்கல் செலெக்ஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா. இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் வென் யூ செலக்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அல்லது ஏதாவது ஒன்று உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு பே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்க போறீங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் 2 3 பேங்க்கினுடைய எப்படி பேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். பே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னுடைய நெட் பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த இடத்துல பேமெண்ட் மோட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இப்போ இந்த இவருக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய சீட்டு 15 lakhs பே பண்ணணும். அமௌண்ட் வந்து 15 lakhs பே பண்ணணும். சிங்கிள் பேமெண்ட் தான், மல்டிபிள் பேமெண்ட்ஸ் கிடையாது. அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் பண்ண முடியாது. ஒன்லி திங் இஸ் டைரக்டா ஆன்லைன்ல பேமெண்ட் தான் பண்ண போறீங்க. இந்த இடத்துல பாருங்க பே நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா கீழே. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ பே நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இன்டர்நெட் பேங்கிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மட்டும் இல்ல, எனி பேங்க்னுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டையும் நீங்க இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஐஓபியே இருந்துச்சு அப்படின்னா ஐஓபியினுடைய நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு அல்லது வேற பேங்க்ல நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதனுடைய இன்டர்நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். யூபிஐ பேமெண்ட்ல 1 lakhக்கு மேல உங்களால பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைச்சதுன்னா யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஆனா பிரைவேட் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐக்கு யூபிஐ செட் ஆகாது. டெபிட், கிரெடிட் அல்லது இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னுடைய கேட்வேல இருக்கக்கூடிய ஆப்ஷன். அடுத்ததா இன்னொரு இதை நான் செலக்ட் பண்ணிருக்கிறேன். இது வந்து பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடாலேயும் அதே தான், கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு, நெட் பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல உங்களுடைய பேங்க் எதுவாக இருந்தாலும் சரி, எனி விசா ஆர் ரூபே ஆர் மாஸ்டர் கார்டு இருந்துச்சுனாலும் நீங்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் ஆயிடும். ஸோ கம்ப்ளீட் த பேமெண்ட் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் நீங்க பேமெண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் பி ஏபிள் டு டவுன்லோட் யுவர் அலாட்மெண்ட் ஆர்டர். உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, நீங்க ஒன்ஸ் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நீங்க லாகின் பேஜ் போனீங்க இல்லையா, அந்த லாகின் பேஜ்ல
கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு வந்துடுது. அப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் அதை பிரிண்ட் போட்டுக்கலாம். சரிங்களா, பிரிண்ட் போட்டுக்கலாம். ஒன்ஸ் யூ டவுன்லோட் த அலாட்மெண்ட் ஆர்டர், உங்களுக்கு இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் இப்படி தான் இருக்கும். ஸோ மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய 2025-2026 அலாட்மெண்ட் ஆர்டர் ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது கேண்டிடேட்னுடைய உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். நேம் ஆஃப் த கேண்டிடேட், கம்யூனிட்டி, ஜென்ரல் ரேங்க், நீட், யூஜினுடைய ரோல் நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகனுடைய ஃபோட்டோ அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, ஃபோட்டோவும் இருக்கும். ஸோ இது வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா எந்த காலேஜ் உங்களுக்கு அலர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த காலேஜ் உங்களுக்கு அலர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபார் பிசிக்கல் ரிப்போர்ட் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. The candidate should report to the principal or dean of the above college allotted with original documents mentioned in prospectus on or before 24/8/2025 5 PM முன்னாடி 24ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு போயிடணும். ஓகேங்களா, கண்டிப்பா எல்லா ஒரிஜினல்ஸையும் சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் வேற காலேஜஸ்ல இன்ஜினியரிங்ல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, பிரைவேட் இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, வேற கோர்ஸா இருந்தாலும் சரி, நீங்க ஜாயின் பண்ண காலேஜ்ல நீங்க உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இந்த காலேஜ்ல 24ஆம் தேதிக்குள்ள மெடிக்கல் காலேஜ்ல சேரதாக இருந்தா 24ஆம் தேதிக்குள்ள நீங்க போய் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது முடியும். பியாண்ட் 24 தாண்டியாச்சு அப்படின்னா அந்த சீட் உங்க சீட்டு கிடையாது. இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ அந்த சீட்டை உங்களுடைய சீட்டா சொந்தமாக்கணும் அப்படின்னா, ஏன்னா இது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் தான். திஸ் இஸ் நாட் த ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர். ஃபைனல் அவ்வளோதான் முடிஞ்சு உங்களுக்கு இந்த சீட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லவே இல்லை. இது ப்ரொவிஷனல் இன் நேச்சர். ஏன் அப்படின்னா நீங்க காலேஜுக்கு போய் ஃபீஸ் கட்டி எப்போ நீங்க ஜாயின் பண்றீங்களோ அப்பதான் அந்த சீட்டு உங்க சீட்டா மாறும். அடுத்ததா இங்கே கீழே போட்டிருக்காங்க பாருங்க, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரொவிஷனல் டேட்டாபேஸ் கேட்டகரி, சப் கேட்டகரி, ஜென்ரல். நீங்க கொடுத்துருக்கீங்களா உங்க டேட்டா, அது எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபையும் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் இஸ் பியூர்லி ப்ரொவிஷனல் அண்ட் சீட் ஆஃப் த கேண்டிடேட் இஸ் liable for cancellation in case of candidate does not fulfill eligibility criteria on verification of original documents at the time of reporting or any time thereafter. இதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு இன்கேஸ் அதில் சர்டிஃபிகேட்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, சர்டிஃபிகேட்டை தப்பாக கொடுத்துருக்கீங்க, மால் ப்ராக்டிஸ் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுத்தவங்க பயப்படவே வேண்டியதில்லை. சரிங்களா, ஸோ இதுதான் அலாட்மெண்ட் ஆர்டர்னுடைய காப்பி. அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு விண்டோ அப்படிங்கிறது தான் இருக்கும். இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பியும் எடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜுக்கு நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணிடுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு எப்போ வரலாம், எத்தனை மணிக்கு வரணும், வந்தால் எவ்வளோ நேரம் ஆகும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அமௌண்ட் எப்படி கொண்டு வரணும், டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க, காலேஜுக்கு போகும்போது ஹாஸ்டல் ஃபீஸ், அதர் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், எக்ஸ் ஒய் இசட்னு ஏதாவது ஒரு டேர்ம் போடுவாங்க. அந்த டேர்ம் எல்லாம் எப்படி கட்டணும், டிடி எடுக்கணுமா, செக் அக்செப்ட் பண்ணுவாங்களா, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரா, கேஷாக கொண்டு வரணுமா, கேஷாக கொண்டு வரதா இருந்தால் எந்த அளவுக்கு எவ்வளோ கேஷ் கொண்டு வரணும், அது மாதிரி எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்கள் அந்த காலேஜுக்கு போங்க. இதில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் மிஸ்பா அகாடமியில் வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபார் ஆல் த காலேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல் த 36+1 37 கவர்மெண்ட் காலேஜஸ், 3 பிரைவேட் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ், 26 பிரைவேட் காலேஜஸ், அதே மாதிரி 20 பிரைவேட் டென்டல் காலேஜஸ் ப்ளஸ் 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ், 4 டீம்டு யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரியில் இருக்குது, அது அமிர்தா, இந்த மாதிரி நிறைய அதர் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு சில காலேஜஸ்னுடைய குரூப்ஸும் நம்ம வந்து அந்த வெப்சைட் லிங்க்ல கொடுத்துருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அதில் மட்டும் ஜாயின் பண்ணுங்க. தேவையில்லாத மெசேஜை குரூப்பில் போட வேண்டாம். இந்த குரூப் வந்து எதுக்காக அப்படின்னா அட்மிஷன் ப்ராசஸில் ஆல்ரெடி ஒருத்தங்க போய் சேர்ந்துருப்பாங்கல்ல, அவங்க வந்து அவங்களுடைய ப்ராசஸை உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் அடுத்த நாள் போகிறவங்களா இருப்பீங்க, இல்லை 2 நாள் கழிச்சு போகலான்னு யோசிச்சிருப்பீங்க. அப்போ என்னென்ன வேணும் அப்படிங்கிறதா தெரிஞ்சுட்டு நீங்கள் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். மல்டிபிள் குரூப்பில் ஜாயின் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க நம்ம டீமில் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் வருகிற ரவுண்ட்ஸில் இது வரைக்கும் சீட்டு கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.